கேண்டில் ஏற்றி வைங்க. ஏய், யாரது? வாங்கடா. ஜெயக்குமார் வேணாம் வேணாம் வேணாம், சொல்லுத கேளு. அது மெதுவா வைக்கிறாங்கல்ல, அது முன்னாடி வை. ஏய் பார்த்து விட உடஞ்சிட போகுது. இந்த மெதுவா. 19, 20, 21, 22, 23. ஏன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அப்பா தனி கொடுத்தன போறேன். உங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாப்பா. 21, 22. என்னப்பா ஆச்சு திடீர்னு? அதோட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இன்டர்வியூ எப்படி பண்ணிருக்க? நல்லா நடந்துச்சுப்பா. கண்டிப்பா போர்டு இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அது போதுப்பா எனக்கு. பின்ன அவன் ஏன் பேரண்டா. வா சக்தி, நல்லதா போச்சு நீ வந்துட்ட. ஊருக்கு போறதுக்கு முன்ன திவ்யா உன்னை பாக்கணும்னு சொன்னாப்பா. இப்ப போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறியா? நைட் நம்ம கிளம்பணும். சரிம்மா. சரிப்பா, போயிட்டு வந்துருப்பா. என்ன முல்லை? என்னங்க, இந்த டிக்கெட் பத்திரமா உள்ள வச்சுக்கோங்க, மறந்துட போறோம். எல்லா டிக்கெட்டுமா? இதுல ஒரு டிக்கெட் வேஸ்டா போயிரும் போல இருக்க. எந்த டிக்கெட்டுங்க? நாமெல்லாம் எப்படியா போய் சேர்ந்துருவோம். இது கோடிக்கிற வரைக்கும் ஆடி இழத்து வர்றதுக்குள்ள பெர்த்லயே டிக்கெட் வாங்கிரும் போல இருக்கு. இது வைரம் பாஞ்ச கட்டடா. அப்ப தாத்தா பேர் தான் வைரமா? என்னடா சொன்ன? என்ன திவ்யா, இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற? நான் எங்க போயிட போறேன்? பார்க்கணும்னு நினைச்சா வந்துட போறேன், இல்லாட்டி போன்ல பேச போறோம். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எப்படியும் ஒரு வருஷத்து போஸ்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன? ஒரு பையன் மறுபடியும் பையன். ஓகே தானே? ஓகே தானே? ம். ஒரு 5 நிமிஷமா சைன் பண்ணிட்டு சாவி வாங்கிட்டு சரிங்க. என்ன பொழுதுனைக்கு இதே தொந்தரவு. என்ன சார், படகுத்துறையில பிரச்சனையா? ஆமாய்யா. வரத குரூப்பா இல்ல செல்லமாண்டி குரூப்பா? யார் குரூப்பா இருந்தாலும் தலைவலி நமக்கு தான். போய் வேலையை பாருப்போ. என்ன வேலை இருக்கு பாக்குறதுக்கு? காக்கில கறிக்கு 4 நல்லி எலும்புக்கும் வேலை கொடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். ஐயா யாரு நீங்க? ராஜராஜன் ஃபோன் திருச்சி சார். திருச்சி மாவட்டம் ராஜராஜன் டிரான்ஸ்ஃபர். ஓ, பனிஷ்மெண்ட்டா? இன்ஸ்பெக்டர் இல்லையா சார்? ஆஸ்பத்திரியில் இருக்கார். கேஸ் விஷயமா போயிருக்காரா? அவரே கேஸாக தான் இருக்காரு. ஏன் என்னாச்சு? 4 பசங்க இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டானுங்க. இன்ஸ்பெக்டர்? ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது. முத்துசாமி சார். சார், ஒரு முத்துசாமி நம்ம ஸ்டேஷன் கான்ஸ்டபிள். இவர் மிஸ்டர் ராஜராஜன் திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. ஹெட் கான்ஸ்டபிள் இங்கே ஜாயின் பண்ணார். இந்த நீ போய் ஜாயினிங் ரிப்போர்ட் எடுத்து கொடு. வாங்க சார். மொத்தமாக அடிச்சுக்கிட்டு சாவும் மாட்டுறானுங்க, இருந்து உயிர் எடுக்கிறானுங்க. இந்த கோவிந்தராஜ் கேஸ் ஃபைல் எடு. ஓகே சார். என்ன சார், பேர் இருக்கு, போட்டோ காணன்னு பாக்குறீங்களா? இவன் செத்துட்டானா? இல்ல, உயிரோட தான் இருக்கான். அப்ப ஏன் போட்டோ ஓட்டல? ஓட்டலாம், ஆனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணுமே. ஏன்னா இந்த ஊருக்கே அவன் தாங்க எல்லாம். வரதராஜங்கிறது பேரு, வரதன்னு கூப்பிடுவாங்க. இந்தாங்க சார், இதில் சைன் பண்ணுங்க. இதான் குவார்டர்ஸ் சாவி, நீங்க போய் அங்க தங்கிக்கலாம். கான்ஸ்டபிள், ஐயாவை குவார்டர்ஸ் கூட்டி போ. ஓகே சார். வேற வேலையே இல்ல. வழக்கமா நடக்கிறதானே, நீ பார்த்து கத்தி. எங்க அண்ணனை முன்னாடி வச்சு பின்னால குத்துறவன் தானே அவன். என்ன பெரிய வீரனா? ஏன் அப்படி காலங்காலத்துல வந்து வேலையை கெடுத்துட்டு இருக்க? சொன்னா கேளு, ஒழுங்கா போயிரு. வரதனோட ஆளுங்க வந்தாங்க உன்னை கொன்னே விடுவாங்க. வர சொல்லுடா, அவன் இந்த கோட்டை தாண்டி முன்னாடி வரட்டும். அவன் என்ன பெரிய பிஸ்தாவா? அன்னைக்கு எங்க மாணிக்கண்ணை கொல்லும் போது நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களே,
அதே மாதிரி இதே இடத்துல வச்சு அவனை கொலை பண்ணி அவன் சாம்பல் எடுத்த பல்லு விளக்கல இந்த படக்குத்துறையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல. அண்ணா இவன் எல்லாம் ஒரு ஆளு. அட பாவீங்களா, வழக்கம் போல ஓடிட்டீங்களா முருகா? இவனெல்லாம் அடிச்சா நமக்கு தான் அசிங்கம். வாங்கடா அண்ணே, காப்பி கீப்பி ஏதாவது சாப்பிட்டு போலாம். என்னடா இது ஒரே புழுக்கமா இருக்கு? அது கடற்கரை ஓரமா இருக்குல்ல ஊரு, அதான் அந்த புழுக்கம். என்ன ராஜராஜன் சார், வந்ததுல இருந்து ஒரே வேலையா? வாங்க வாங்க. நான் முத்துசாமி. முத்துசாமி பக்கத்துல தான் நம்ம குவார்டர்ஸா? அது என் குவார்டர்ஸ் தான், ஆனா நான் அங்க தங்கல, ஸ்டோர் ரூமா தான் வச்சிருக்கிறேன். புதுசா ஒரு வீட வாடகைக்கு எடுத்து அதோ அங்க தங்கியிருக்கேன். இது என் பையன் குமார். வணக்கம் சார். இதுதான் எங்க அம்மா. நமஸ்காரமா. இவன் சின்னவன், வக்கீல் படிக்கிறான். வணக்கம். இது இளைய பொண்ணு. ஹலோ அங்கிள். இதுதான் எங்க வீட்டம்மா. நமஸ்காரமா. வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு, அதான் உள்ள கூப்பிட முடியல. பரவாயில்ல. சக்தி வந்துட்டான். ஒதுங்கல். இவன் தான் சக்தி, மூத்தவன். வணக்கம் தம்பி. முத்துசாமி கான்ஸ்டபிள், அவர் பையன். ஹலோ. அதான பார்த்தா இன்னும் கரண்ட் கட் ஆகலையான்னு. இது இங்க ரொம்ப சகஜங்க. என்னங்க? என்ன 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 வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துண்டு துண்டா வெட்டிரட்டுமா? அந்த ஊர்ல அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, போய் பண்ணுங்க. வெட்டிடுறேன்டா. வெட்டி வந்தா ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீட்டுக்குள்ள சம கட்டையை வச்சுக்கிட்டு தெருவில் வந்து விறகு கட்டையெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு. ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? இது வேற ஒண்ணு. என்னடா இங்க நின்று இருக்க? என்னடா டேய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எங்கடா போய் தொலைஞ்ச? உன் எழுத்த வீட்டு குவார்டர்ஸ்ல 15 வயசுல பப்பாளி பழம் மாதிரி பளபளன்னு ஒரு பொண்ணு. அவன் நீ ஒரு லுக்குட்டா, நானும் லுக்குட்டேன். அதுக்கு கிராஸ் டாக்ல 30 வயசுல ஒன்னு கிராஸ் ஆச்சு பாரு. அது வந்தோன்னே இது அன்று. இது ரெண்டுகளுமே இப்படி இருக்கும்போது நடுவுல ஒன்னு பிறந்திருந்தா இருக்கு. அதுக்கு பேர் சக்தி, வயசு 27. எங்க இருக்கு? டேய், அந்த பொண்ணோட அண்ணன்டா. நம்ம எஸ்ஐ பையன், ஆனா கொஞ்சம் கிராக். கொஞ்சம். அண்ணா, நம்ம தங்கிச்சிங்களா அண்ணா? ஹோம்லியா இருக்கும் போதே நினைச்சேங்கண்ணா. சார், நான் ராஜராஜன், ஹெட் கான்ஸ்டபிள். தெரியும், நேற்று தான் ஜாயின் பண்ணீங்கன்னு எஸ்ஐ சொன்னாங்க. சார், அடிச்சது யாருன்னு தெரிஞ்சதா சார்? வரதன் தான் என்ன அடிக்க ஆள் அனுப்பியிருக்கான். இந்த தடவை மேல கை வச்சுட்டாங்க, இனிமே எப்படி பண்ண முடியாது. இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்கு சார். எஃப்ஐஆர் நான் போட்டேன்னு தானே என்ன இப்படி அடிச்சிருக்காங்க. ஏயா, உனக்கு எதுக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை? அந்த வரதனை பகைச்சிட்டு என்னையா பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எங்கயா போறது? ஏய், சும்மா இருல, எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிறாங்க. அவரே நேத்துக்கு அடிச்சு போட்டுங்க. இங்க தான் ஒளிஞ்சிருக்கு. என்னங்க வந்துட்டாங்க? போட்டு தள்ளுங்கடா. ஐயோ! தெரியாம அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து எல்லாரும் உள்ளதால பார்த்தல. கூட இருந்தவனாச்சு கொத்தி விடலான்னு பார்த்தா கொல்லுங்கடா அவனை. எவ்வளோ? 12 ரூபாமா. இந்த ஊர்ல என்ன எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு?
போடுங்கடா இந்த நன்றி கெட்ட நாய. வாங்கப்பா வாங்கப்பா, அவங்க வேலையை பாருங்க. என்னவா முட்டைகோஸ் எடுத்துக்கோமா. அட வேண்டாப்பா, நேற்று தான் பண்ணேன். கத்திரிக்காய் என்ன விலை? 4 கிலோ 5 ரூபா. சரி சரி, ஒரு 1/4 கிலோ போடு. உங்களுக்கு கோஸ் போடவாமா? என்னம்மா அங்க பாக்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஊருங்க இது? ஒருத்தனை நடு ரோட்ல ஆட்டை அறுக்கிற மாதிரி போட்டு அறுக்குறாங்க. ஒருத்தி என்னடா கத்திரிக்காய் என்ன விலைங்கிறா. ஐய் அம்மா, என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. நீங்க ஊருக்கு புதுசு இல்ல, அதான் எல்லாத்தையும் கண்டா பயப்படுறீங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சுமா. நீங்கெல்லாம் போலீஸ் தானே, ஏதாவது பண்ணலாம்ல. யாரு? வரதனையா? இன்னைக்கு செத்தான மூணாறு அவனை அப்ரூவர் ஆக்கி இந்த வரதனை தூக்கி உள்ளே போடணும்னு பார்த்தாரு நம்ம இன்ஸ்பெக்டர். நானும் முத்துசாமியும் வேண்டாம் வேண்டான்னு தலை அடிச்சுக்கிட்டோம். என்னாச்சு? அவரை அடித்து குத்துயிரும் கொலையுருமா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டானுங்க. இவனை சுத்தமாக சுடுகாட்டுக்கே அனுப்பிட்டானுங்க. அவளை ஏங்க இந்த ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா மாணிக்கன்னு ஒருத்தன். அவனையே கண்டந்துண்டமா வெட்டி போட்டு இந்த படகுத்தூரையே வளைச்சு பிடிச்சவன் தாங்க இந்த வரதங்கிறவன். படகுத்துறையா? ஆமா, போட்டியே அதுக்காகத்தான் ராஜராஜன். லட்சமா பணம் கொட்டுற இடம். அவ்வளவு பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே பண்ணாத அராஜகம்லாம் பண்ணிட்டு இருக்கான். லட்சமா பணம் சம்பாதிக்கிறோம், ஏழை பாளையம் அடிச்சு ஏன் பணம் பறிக்கிறான்? ஐயோ, அது பணத்துக்காக இல்லை, பயத்துக்காக. அவனோட பலமே மற்றவங்க அவன் மேலே வச்சிருக்கிற பயம்தான். நமக்கு ஏங்க வம்பு? இதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறது தான் நல்லது. என்ன சொல்றீங்க? இந்த ஊரை விட்டு போனா போதும்டா சாமி.